நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் சேலம் மேச்சேரி காவிரி கல்வி நிறுவனங்கள் நடத்தும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் 3500 மாணாக்கர்கள் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், +2 மாணவர்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி மாணவர்கள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொதுநலத்துடன் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று சேலம் மாவட்டத்தில் வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் மேச்சேரி இருக்கக்கூடிய காவிரி கல்வி நிறுவனங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்திலிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க. இந்த 12ஆம் தேர்வை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அச்சமில்லாமல் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேர்வை கொண்டாடுவோம் வெற்றி கொடிக்கட்டு என்ற நிகழ்ச்சியை நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் சூழ்நிலை இன்று சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கே இருக்கக்கூடிய காவிரி கல்வி நிறுவனங்கள்ல இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்வினை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிக ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் தேர்வில் பொறுத்த வரைக்கும் அச்சம் வேண்டாம், நம்பிக்கை இருந்தால் போதும், உங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தற்போது இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு பொறுத்த வரைக்கும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு படிக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல கடந்த ஆண்டு தேர்வுகளில் இருக்கக்கூடிய வினாத்தாள்களை பிறகு இந்த ஆண்டு தேர்வை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உடலும் மனமும் இரண்டும் முக்கியமாக இருக்க வேண்டும். தேர்வு நாளை பொறுத்த வரைக்கும் எந்த தைரியத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். அதே போல படித்தலை நினைவு கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இது கல்வியாளர்கள் இன்று மாணவர்களுக்கு எடுத்துரைத்தாங்க. சேலம் மாவட்டத்திற்குரிய அரசு பள்ளியைச் சேர்ந்த 3500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் நியூஸ் 7 நடத்தக்கூடிய இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியில தற்போது பங்கேற்று மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் இருக்கக்கூடிய மேச்சேரி, மேட்டூர், அதே போல ஜலகண்டாபுரம், நங்கவள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியில் இங்கு கலந்து கொண்டிருக்காங்க. தற்போது இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு காவிரி பாலிடெக்னிக் வளாகத்துல தற்போது இந்த நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தங்களுடைய வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டியது குறித்தான பல்வேறு விஷயங்கள் இந்த கல்வியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் காவிரி கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் அன்பழகன், செயலாளர் இளங்கோவன் மற்றும் ஸ்ரீ அகாடமி சேர்ந்த அருண்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் பல பயனுள்ள தகவல்களையும் வழங்கியிருக்காங்க. பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நியூஸ் 7 நடத்தக்கூடிய இந்த வெற்றி கொடி நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் மாணவர்கள் வாகனங்கள் அழைத்து வரப்பட்டு அவங்க பள்ளிகளில் இருந்து அழைத்து வரப்பட்டு மீண்டும் அவங்க பள்ளிக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவர்களுக்கான மத்திய உணவும் கல்லூரி வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வில் அடுத்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நகர்வு இருக்கும்போது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இந்த வெற்றி கொடிக்கட்டை தற்போது இது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.